மகா வசமா மாட்டிக்கிறாங்க சூர்யா கிட்ட. சூர்யா வந்து பிளான் பண்ணி போட்டு மகாவை பயங்கரமா பிடிச்சிடறாரு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டு போயிட்டு பஞ்சபூதத்துல ஒரு டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசிட்டு கிளம்பி போறாரு. அது என்ன ஸ்கெட்ச்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டிசைனை பத்தி பவித்ரா கிட்ட சொல்றதே கிடையாது, மகா கிட்ட மட்டும்தான் சொல்லிட்டு கிளம்புறாரு. சொல்லிட்டு கிளம்பின உடனே பாத்தீங்கன்னா அவரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதுல மாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா மகா வந்துட்டு அதே போலவே டயக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே பாத்தீங்கன்னா இதை பத்தி நீ எதனா சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல நான் எதுவும் சொல்லலை சார்னு சொல்லிட்டு பவித்ராவும் சொல்லிடுறாங்க. உடனே பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு பக்காவா மாட்டிக்கிறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம மகா கிட்ட மட்டும்தான் சொன்னோம், அப்பா அவ தான் வரைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசணும், ஃபோன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. பவித்ராவும் பாத்தீங்கன்னா சூர்யா இருந்துட்டு மகாவை பத்தி தப்பா பேசுறாங்க. அவங்க கிட்ட நீங்க ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மகாவை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அதை கேட்டு பாத்தீங்கன்னா மகா இருந்துட்டு கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்காங்க. அதுக்கு மேல இருந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு என்ன விட்டா ஓவரா பேசிட்டே போறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க ஒய்ஃப் அது நினைச்சா அவ்வளவு கேவலமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சிருந்த துணியை எடுத்துட்டு பேசிடுறாங்க. பேசின உடனே பாத்தீங்கன்னா மகா தான் கண்டுபிடிச்சிடுறாரு சூர்யா. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இதெல்லாம் பண்ணது நீ தான் அப்படின்னு என்கிட்ட சொல்லல, இது நான் கண்டுபிடிக்கதான் உங்ககிட்ட வந்து நான் டிசைனை சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே சொல்றாங்க. மகா இருந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல, அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயச்சு போய் நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பவித்ராவே எடுத்துட்டு திட்டுறாரு, இந்த மாதிரி விஷயத்த நீ என்கிட்ட உண்மையா சொல்லியிருக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு. மகா மேடம் தான் சார் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க, மற்றபடி வேற எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்றவொடனே சரி போங்க நீங்க வேலையை பாருங்க, இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது மகாவுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, உனக்கு டிசைன் பண்ண எத்தனை நாள் தெரியல, அதை ஏன் என்கிட்ட மறைச்ச, உனக்கு கத்துக்கிறேன்னு சொன்ன, நீ பண்ணி கொடுத்துருந்தேன்னா நானே அதை பெருமையா எடுத்துட்டு போயிருப்பேன்ல, இப்ப எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றேன்.